வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ ரொம்பவே ஹெல்த்தியான சாமையை வச்சு எப்படி தோசை இட்லி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம கேழ்வரகுல பண்ணியிருப்போம். இது போல் சாமையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது அண்ட் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். ஃபஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். இதில் இது போல் 1 கப் அளவு நான் சாமை எடுத்திருக்கேன். சாமையை நம்ம லிட்டில் மில்லட்னு சொல்லியும் கேட்கலாம். பாருங்கள் சாமை எப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தாங்க கேழ்வரகும் இருக்கும். இதில் நீங்கள் இட்லி தோசை செய்கிற மாதிரியே கேழ்வரகுல இதே அளவுகளை வச்சே நீங்கள் இட்லி தோசை செஞ்சுக்கலாம். வாரத்தில் ஒரு முறையாவது இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. இது கூட 1/2 டம்ளர் உளுந்து சொன்ன மாதிரி சேர்த்துக்கிறேன். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்க்கும்போது தோசை உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பாக வரும். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் தண்ணி ஊற்றி எப்பையும் அரிசி ஊற வைக்கிற மாதிரி ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். இல்லை நீங்கள் நைட்டு ஊற வச்சு காலையில் செய்கிறதுனாலும் செய்யலாம். பாருங்கள் நல்லா 2 மணி நேரம் கழித்து பார்க்குறோம், ஊறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது. நீங்கள் நார்மல் இட்லி நார்மல் தோசை சாப்பிட்றாப்புல தான் இருக்கும். பாருங்கள் நல்லா மையாக இது போல் அரைச்சி விட்டுக்கிறேன். அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இட்லி குட்டி குட்டியாக சின்னதாக ஊற்றியிருக்கேன். 5 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். இட்லி நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. லைட்டான கலர் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர டேஸ்ட்டில் எந்த மாறுதலும் இருக்காது. இட்லிக்கு சாம்பாரை ஊற்றி சூப்பராக ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இந்த பக்கம் தோசை ஊற்றுறேன். தோசை மேலே லைட்டாக மேலே நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். அது மேலே சட்னி கார சட்னி அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள் மொறுமொறுப்பாக சூப்பராக வருங்க. கொஞ்சம் கூட ஒட்டாது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அரிசிக்கு பதிலாக இது போல் நீங்கள் கேழ்வரகு சாமை சேர்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.